இந்தியா முழுவதும் பிரதமர் மோடியை புறக்கணிக்க தொடங்கிவிட்டதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டார். அவருக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். பின்னர் கிள்ளுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் ரகுபதி, மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், காலை உணவு திட்டம் போன்றவை தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நிற்கக்கூடிய திட்டங்கள் என தெரிவித்தார். பிரதமர் மோடி மக்களுக்காக எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை எனவும் அவரை இந்தியா முழுவதும் புறக்கணிக்க தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். இன்றைக்கு மக்கள் மனதிலே நிற்கக்கூடிய திட்டங்களாக மக்களுக்கான மகளிருக்கான உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், காலை உணவு திட்டம், இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மகளிர் குழந்தைகளுக்கு, பெண் சகோதரிகளுக்கு கல்லூரிகளை படிப்பதற்கு மாதம் ரூபாய் 1000 வழங்குகிற திட்டம், விரைவிலேயே மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப் போகும் திட்டம். ஆனா மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து போறதை மட்டும்தான் வழக்கமா வைத்துக் கொண்டிருக்கிறாரே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா என்றால் நிச்சயமாக அவர் எதையுமே செய்யவில்லை. இந்தியா முழுவதும் புறக்கணிக்க தயாராகிவிட்டார்கள்.